என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை விசுவாச திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. இந்த வார விசுவாச திறவுகோல் உங்களுக்காக மகிழ்ச்சியாயிரு, உன் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக விசுவாச திறவுகோல் எதற்காக கொடுக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னும் திறவுகோலை கையில் பிடித்து பூட்டிய கதவுகளை திறந்து கொள்வதற்காக. அந்த பூட்டிய கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச திறவுகோலில் உள்ள நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த வார விசுவாச திறவுகோல் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனம் மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். பண்ணுவார் என்றல்ல, பண்ணியிருக்கிறார் என்று. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் கிரியைகள், உங்கள் வேலைகள், நீங்கள் சுயநலமில்லாமல் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர் அங்கீகாரம் செய்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சியாக இருக்கவும். அங்கீகாரம் சாதாரணமாக கிடைச்சிடாதுங்க. ரொம்ப போராடணும். நிறைய பேர் போராடி கொண்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, கவலையோடு அந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆம் சகோதரி, நீங்கள் சொல்லுவது சரிதான். என் வேலை ஸ்தலத்தில் மாடா உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், டைமெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஆனால் எனக்கு பின்பதாக வந்தவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எனக்கு மட்டும் அங்கீகாரமே இல்லை. என் குடும்பத்தில் அப்படி உழைக்கிறேன் சகோதரி, எதையும் நான் கண்டுகொள்வதில்லை, எந்த சுயநலமும் இல்லை, ராத்திரி பகல் பார்க்காமல் உழைக்கிறேன். ஆனாலும் இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைப்பதில்லை. அங்கீகாரம் அங்கீகாரம் எங்கு பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் கவலைப்படுகிற ஒரு காரியம் இந்த அங்கீகாரம். பாருங்களேன், ஒன்று சொல்லுகிறேன், மனிதன் அங்கீகாரம் செய்யவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள். தேவன் உங்களை அங்கீகாரம் செய்துவிட்டால் இந்த மனிதன் அங்கீகாரம் செய்ய வேண்டுங்க. அதை தெரியாம தான் தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் இருக்கிறீங்க. ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை திறவுகோலாக உங்களுக்கு வந்திருக்கிறது. உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. மகிழ்ச்சியாயிரு, உன் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகாரம் என்பது ஒரு அக்செப்டன்ஸ் என்று கூட சொல்லலாம், ரெகக்னைஸ் என்று சொல்லலாம். ஆனால் அப்ரிசியேஷன் வேற, இந்த அங்கீகாரம் வேற. ரெண்டும் நண்பர்களைப் போல நமக்கு தோணலாம், அப்ரிசியேஷனும் ரெகக்னைஸும். பாருங்களேன், அப்ரிசியேஷன் என்பது ஊக்குவிப்பது. அதாவது நீ செஞ்சது நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டேன்னு தட்டி கொடுக்கிறது. ஆனால் அங்கீகாரம் அப்படி அல்ல. நீங்கள் செய்த வேலைக்காக, கிரியைக்காக உங்களை அடையாளம் கண்டுபிடித்து உங்களுடைய கிரியைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு ரிவார்ட் கொடுப்பது, பதில் கொடுப்பது, பரிசு கொடுப்பது. இது கிடைக்காம தானே நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாயிரு மக்களே, உன் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. உன் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. ஊழியத்திலேயும் நீங்கள் சோர்வாக இருக்கலாம். உண்மையாய் ஓடுகிறேன், நேர்மையாய் ஓடுகிறேன், சத்தியமாய் ஓடுகிறேன், ஆண்டவர் கொடுத்த மந்தைய ஊழியத்தை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிறேன், ராத்திரி பகல் பாராமல் பார்க்குகிறேன். ஆனால் எந்த அங்கீகாரமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. தரிசனங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, என் ஊழியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. சில நேரம் வெறும் வலையை அலசிக்கொண்டே இருக்கிறேன், மீன்கள் கூட சிக்குவதில்லை. உங்களுக்கு கர்த்தர் என்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. உன் கிரியைகளை அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. என்ன ஒரு அழகான வார்த்தை. வாரத்தில் முதல் நாள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும். தாவீதை அபிஷேகம் பண்ண சாமுவேல் வர்றாரு. இந்த ஈசாய் எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து காட்டுறாரு. தாவீது எங்க இருக்கிறார் தெரியுமா? காட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாரு. கரடியும் சிங்கமும் இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்த ஈசா எல்லா பிள்ளைகளை காட்டினாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு சாமுவேல்கிட்ட? மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்கறது இல்லப்பா,
மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். பலி விருந்துக்கு வந்திருக்கிறாருங்க சாம்வேல். பலி விருந்துன்னா இஸ்ரவேலில் ரொம்ப விமர்சனையாக இருக்கும் பாருங்களேன். எல்லாம் புது ஆடைகள் அணிந்து ஸ்நானம் செய்து கொண்டு பரிசுத்தம் செய்து கொண்டு ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசி மற்றும் ஜனங்கள் எல்லாரும் நிற்பாங்க. பலி கர்த்தருக்காக செலுத்தப்படும், விருந்து நடக்கும். அதில் கலந்து கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் தாவீது மட்டும் நிராகரிக்கப்பட்டான். தாவீது மட்டும் காட்டுக்குள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை பலி விருந்துக்கு சொந்த குடும்பமே அழைக்கல பாருங்களேன். அதான் தாவீது சொல்வாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் குடும்பத்தில் என் சகோதரர் என்னை வேற்று மனுஷனா அந்நியனா பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோ வேதனை நிறைந்த தாவீது, பலி விருந்துக்கு அழைக்கப்படாத தாவீது, அங்கீகாரமே கிடைக்காத தாவீது, எவ்வளவு உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்காத தாவீது, ஆட்டு கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக சிங்கத்தையும் கரடியும் கொன்றாலும் அங்கீகாரம் கிடைக்காத தாவீது, எல்லாத்தையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு. பண்ணிட்டு இப்போ சாம்வேல் கேட்குறார், வேற யாராவது உண்டா? உண்டு, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவை வந்தாத்தான் நான் பந்தி இருப்பேன். ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருங்க. பந்தி இருக்க மாட்டேன்பா, அவை வரணும், எங்க இருந்தாலும் ஆள் அனுப்பி கூட்டிட்டு வா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அங்கீகாரம். பாருங்களேன், ஓடுறாங்க, ஆட்கள் ஓடுறாங்க. எந்த காட்டில் இருக்கிறான், எந்த மூலையில் இருக்கிறான், தேடி அலைந்து கூட்டிட்டு வராங்க. அழுக்கு சொக்கா, அழுக்கு செருப்பு. ஒரு ஆட்டு கூட்டங்களுக்கு நடுவே இருந்தவன் எப்படி இருந்திருப்பான்? இவர்களெல்லாம் பலி விருந்துக்கு நல்ல புத்தாடைகளை அணிந்து ஸ்நானம் பண்ணிக்கொண்டு பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நிற்கிறாங்க. இவன் எந்த ஸ்நானமும் பண்ணவில்லை, புது ஆடையும் அணியவில்லை. வந்த உடனே சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நின்று இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்ட தாவீது இவன் தான், நீ எழுந்து, ஒரு தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு. சகோதரர்களுக்கு நடுவில் தாங்க அபிஷேகம், ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு நடுவில் தாங்க அங்கீகாரம். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணவர்களின் நடுவில், உதாசீனம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில், உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நடுவில், அங்கீகாரமே கொடுக்காதவர்களுக்கு மத்தியில் நடுவில் கொண்டு வந்துதான் அங்கீகாரம் கொடுப்பார். என்று கொடுத்த திறவுகோலின்படி மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது. நீங்கள் செய்த ஊழியத்திற்கு மனப்பூர்வமாய் செய்தது, மனப்பூர்வமாய் கொடுத்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற வேலையிலே உத்தமமாய் செய்தது, நேர்மையாய் செய்தது, எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து, ஊழியர்கள் உண்மையாய் ஓடினது எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து, உங்கள் கிரியைகளுக்கு பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கும் பலன் என்ன தெரியுமா? உங்கள் கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டது, அதற்கான பரிசை தேவன் அனுப்புவார். God bless you.